இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், நீங்க யாரையும் அற்பமா எண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, நீ படித்தவர்கள் படிக்காதவர்களை அற்பமா எண்ணுவாங்க. ரொம்ப வசதியா வந்துட்டா மற்ற ஏழைகள்லாம் எங்க ஸ்டேட்டஸே வேற, நாங்க ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லி அப்படி பார்ப்பாங்க. அழகா இருக்கிறவங்க அழகா இல்லாதவங்கள அற்பமா எண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடிய முகமா அப்படின்லாம் நிறைய நம்ம காது கேட்க அப்படி அநேக இடத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல. நீங்க யார அற்பமா எண்றீங்களோ இப்படி எண்ணுகிறவங்கள ஒரு நாள் ஆசீர்வாதமா வச்சு அவங்க கிட்ட நீங்க உதவி கேட்கிற அளவு கர்த்தர் மாத்திடுவாரு. வேதத்துல எப்தா என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நியாயாதிபதியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவன் ஒரு பரஸ்திரியின் மகன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய தாய் வேற, அவனுடைய தகப்பன் மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரே இதா இருக்கனால மற்றவர்கள் எல்லாம் இவனை விரட்டி விடுகிறார்கள். அப்பொழுது இவன் தள்ளப்பட்டவன் இருந்து தூரமாய் ஒதுங்கி பின்பு அவன் தனியாக போய் ஒரு கூட்டத்தோடு வாழ ஆரம்பிக்கிறான். ஆனால் பிரச்சனைன்னு வரும்பொழுது எப்தா பராக்கிரமசாலியா இருந்ததுனால, யுத்த வீரனா இருந்ததுனால அவனுடைய உதவி தேவைப்படுது. அற்பமா எண்ணாங்க. ஒரு நாள் வந்துச்சு, ஆண்டவர் பார்த்தாரு, எப்தாவோடு கர்த்தர் இருந்தாரா. எதனால கர்த்தர்ட்ட சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சான் அந்த எப்தா. அவன் யுத்தம் பண்ணி இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கிற அளவு கர்த்தர் பயன்படுத்தி இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் அநியாயம் விசாரிக்க ஆளுகை செய்யற அளவுக்கு உயர்த்திட்டாரு. யார் யார் அற்பமா எண்ணாங்களோ அந்த அற்பமா எண்ணப்பட்டவங்களை உயர்த்தி அவங்களுக்கு மற்றவங்களெல்லாம் அமரும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டார். யாரையும் நாம் அற்பமா எண்ணிவிடக்கூடாது, அது நமக்குத்தான் ஆபத்து. ஒரு வாலிபன் இளம் வயதிலே டிபினால கஷ்டப்படுறான். டிபில கஷ்டப்பட்டனால ஒரு தொற்று வியாதியா இருந்தது. அது காலகட்டமா அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இருமி இருமி பிளட் வாமிட் எடுக்கிறான், சாகிற நிலைமை. அவள் இயேசுவை அறியாத ஒரு குடும்பம், புத்த மதத்தை சார்ந்து வருகிறவர்கள். அந்த சூழ்நிலையில ஒரு சின்ன பிள்ளை போய் அங்க ஒரு பாட்டை பாடி இயேசு பற்றி சொல்லுது. அதை துரத்தி விட்டுருதான். கடைசியில சாகிற நிலைமை வந்துருச்சுது. ஆனா அது ஒரு சின்ன ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்துட்டு போனதுனால அதை படிக்கும்போது இயேசுடைய அன்பு வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். இதனால அந்த குடும்பமே அவனை அற்பமா எண்ணி துரத்தி விட்டுருந்தாங்க. நீ சாக போறா, வீட்டுல இருந்தா எங்களுக்கு தான் தலைவலி, எங்களுக்கு இந்த வியாதி வந்து துரத்தப்படுகிறான். சாக போன மனிதன் ஆண்டவர் சந்திச்சு சுகத்தை கொடுத்திருந்தாரு. நாட்கள் சென்றது. அவன் அங்க இருந்துட்டு ஊழியங்களை வெளியே செய்து கொண்டு ஆண்டவர் நடத்த ஆரம்பிக்கிறாரு, வளர்க்க ஆரம்பிக்கிறார், எல்லாவற்றிலும் கிருபை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நல்ல ஓரளவு பொசிஷனுக்கு வந்தாச்சு. தன்னுடைய தகப்பன் வீட்டாரை குறித்து அவன் கேள்விப்படும் பொழுது முதல்ல விரட்டி தள்ளாங்க, நம்மளை ஒதுக்கி வச்சாங்க, இன்னைக்கு அவங்க சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க, எல்லாம் போச்சுங்க போது இந்த வாலிபன் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திட்டாரு. அதோடு மட்டுமல்ல, தகப்பன் வீட்டாருக்கு உதவி செய்தான். தகப்பனும் எல்லாருமே குடும்பமே இயேசுடைய அன்புக்குள்ள வந்துட்டாங்க. அதோட ஆண்டவர் விட்டாரு. பெரிய ஒரு எழுப்புதலின் ஊழியக்காரனை கர்த்தர் மாற்றினாரு. மாற்றி வல்லமையாய் பயன்படுத்தினாரு. உலகத்திலே இன்று வர கூட பெரிய சர்ச், ஏராளமான லட்சக்கணக்கான விசுவாசிகளை கொண்ட சர்ச், அந்த சகோதரருடைய சர்ச் தான். அவர் தான் பாலி அங்கிசோ. அவருடைய பிகினிங், ஆரம்பம் டிபி வியாதினால தூக்கி போடப்பட்டவர். வேண்டாம், நீ சாக போகிறாய், எங்களுக்கு இந்த வியாதி வந்துடும் சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு மனுஷன், அற்பமா எண்ணப்பட்டவர். ஆனா அந்த மனுஷனை தான் வல்லமையா தேவன் பயன்படுத்தி சாதிக்க வச்சாரு. யோசித்து பாருங்களா, யாரையும் அற்பமா எண்ண முடியாது. எண்ணணும் என்று சொன்னால் ஒரு நாள் வரும்பொழுது நாம் தான் அங்கு போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். இன்னைக்கு அப்படி அல்ல. எல்லாரும் மேன்மையா பார்ப்போம். எல்லாருக்கும் ஆண்டவர் இருக்கிறாரு. எல்லாருடைய ஆத்மாவும் விளையேறப்பட்டது. எல்லாருக்கும் இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. பிள்ளைகள் இந்த பிள்ளை தேராது, இது இப்படிதான், அது சரியில்லை, இவங்க சரியில்லை, அந்த வார்த்தை நம்முடைய வாயில் வராதபடி
ஆண்டவரை எல்லாரையும் நீர் உருவாக்கி நாங்கள் மேன்மையாக பார்க்கிறோம் என்று சொல்லி அந்த மனப்பக்குவத்தை கர்த்தர்ட்ட கேட்போம். நிச்சயமா கொடுப்பாரு. ஒருவேளை நாம அல்லது கேட்டுக்கொண்டிருக்க நீங்க அற்பமா என்ன பண்றீங்களா, வேலை ஸ்தலத்திலயோ சமுதாயத்திலயோ ஆலயங்களிலோ ஊழியங்களிலோ பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி பயன்படுத்துறத உலகம் பார்க்கும். அற்பமா எண்ணினவர்கள் கூட பார்ப்பாங்க. ஜெபிப்போமான் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒருவரையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. நீங்க சொன்ன வார்த்தையின்படியப்பா, அநேகர் நாங்க மற்றவங்களை அண்டர் எஸ்டிமேட் போடுறதும்ப்பா. அற்பமா என்ன ஏதாவது பேசுறதும், இவங்க எதனா இதெல்லாம் நடக்குமா, இப்படித்தானே எந்த வார்த்தையை நாங்கள் விட்டு விடாதபடி மேன்மையா பார்க்க, அவர்களுக்குள்ள நீர் கிருபை கொடுக்கும் பொழுது, அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது, அவர்களை அபிஷேகித்து பலப்படுத்தும் பொழுது, அவர்களும் பலத்த காரியங்களை செய்கிறவர்களாய் மாறுகிறாங்க, மாறி இருக்கிறாங்க, மாறுவாங்க. அதை நாங்க பார்த்திருக்கிறோம்ப்பா. இந்த கிருபை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நாங்கள் மற்றவர்களை மேன்மையாக என்ன நீங்க உதவி செய்யுங்க. அதே நேரத்துல அற்பமா எண்ணுகிறார்களேன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க தைரியம் கொடுங்கப்பா. ஒரு நாள் வரும் என் சிறையிருப்ப கர்த்தர் மாற்றுவார். ஒரு நாள் வரும் தாழ்மையில இருக்கிற எங்களை, தாழ்வில் இருக்க எங்களை உயர்த்துவார். அந்த நம்பிக்கை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும் பிரசனம் இருக்கட்டும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒருவரையும் அற்பமா எண்ணாதிருங்கள். ஏனென்றால் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பசித்தோரை நன்மைகளா பசித்தோரை நன்மைகளா உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம்.